வணக்கம் மாணவர்களே. ஜிகே கும்பையா, கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். மாணவர்களே, இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம். பயம் அப்படின்னா என்னன்னா, மாணவர்கள் தனக்குள்ளாகவே ஒரு எதிர்மறை சிந்தனையை உருவாக்கி வச்சுட்டு அல்லது உருவாகும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் பயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்தினால என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன மாதிரியான இழப்புகளை சந்திக்கிறாங்க மாணவர்கள் பார்த்தோம்னா, முதல் விஷயம் அவங்களோட டேலண்ட் என்னன்னு தெரியாம போயிடுது. அவங்களோட திறமைகள் வானலாவிய திறமைகள் இருந்தாலும் அந்த பயமானது அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படிப்புல அவங்க போதுமான அளவு கவனம் செலுத்த முடியாம அல்லது படிப்புல அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாம அது பின்தங்கி இருக்கிறது ஒரு பயம் ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பரீட்சை அதாவது எக்ஸாம்னு வந்துச்சுன்னா ஒரு உணர்வு பயம். இந்த எக்ஸாம்ஸில் அவங்க நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற உணர்வுனால எக்ஸாம்ஸை சரியாக அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாதனால அவங்க எந்த ஒரு நிகழ்வுமே முழுமையாக ஈடுபடாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பயம் உள்ள மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க. காரணம் பயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில தவறான முடிவுகளும் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதாவது உதாரணத்துக்கு, இப்போ வகுப்பில் ஆசிரியர் அந்த பயம் உள்ள ஒரு மாணவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவனுக்கு இருக்கக்கூடிய பயத்தினால அந்த டாஸ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு தவிர்க்கும் பொழுது அவனோட திறமை வெளிப்படாமல் போயிடுது அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்றாங்க. பயம் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம். அந்த பிரச்சனைகள் சரியாகி வர்றது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அவங்க இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வர்றதுக்கு திரும்ப திரும்ப அவங்க எந்த விஷயத்துல நெகட்டிவா அவங்க ஃபீல் பண்றாங்களோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுல பாசிட்டிவ் தாட் ஜெனரேட் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சில கஷ்டங்கள் இருக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போது அந்த கஷ்டங்கள் மாறி இருக்கும், மூணாவது டைம் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப திரும்ப பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள்ட்ட வெளியில் போயிடுன்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க படிப்புலையோ அல்லது அவங்க செய்கின்ற செயல்களிலேயோ அவங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல் இருக்கு இல்லையா, அந்த கோல் அதாவது நீண்ட கால இலக்குகளை குறுகிய கால இலக்குகளாக பிரித்து வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஒரு மாசத்துல ஒரு சப்ஜெக்டை நம்ம இவ்வளோ படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதே சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும்னா வீக்லி எவ்வளோ படிக்கணும், டெய்லி எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுட்டு டெய்லி இருந்து ஆரம்பித்து அப்புறம் வீக்லியில் போயிட்டு அப்புறம் மந்த்லி போகும்போது எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம முழுமையாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். அது மாதிரி இலக்குகளை பிரித்து வைக்கும்போது இலக்குகள் எளிதாகி விடுகிறது, அது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை வாழ்க்கையில ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நம்ம தவறுகள் மூலியமா தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வெற்றி அதாவது தோல்வியின் முதல் படி தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ தவறுகள் மூலியமாக எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த தவறுகளை சரி பண்ணும் போது அடுத்து தவறு இல்லாமல் நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படிப்புக்கு ஒரு சரியான ஸ்டடி பிளான் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எந்த டைமில் எந்த சப்ஜெக்ட் படித்தா நமக்கு ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும், எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கும்போது பயம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா, நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது கிடைக்கல, அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியலை, டீச்சர்ஸ்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவைல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு
எங்களை மாதிரி கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை செய்யும்போது எனக்கு இது மாதிரி பயம் இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற பயங்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கி சரியான சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேரியர் பாத், ஒரு ஸ்டடி பிளான்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் எப்பவுமே. ஓகே மாணவர்களே, நீங்கள் இந்த பயத்தை நிச்சயமாக போக்கி உங்களுடைய தேர்வுகளில் நன்றாக தேர்வுகள் எழுதி அதில் வெற்றியும் பெற்று சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியரை பார்த்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் வாழ்த்திக்கிறது. மாணவர்களே, நம்ம டெய்லி எஜுகேஷன் சம்மந்தமாக, மாணவர்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நேரடியாக வந்து கைடன்ஸ் எடுக்க முடியாத மாணவர்களும், கைடன்ஸ் வந்து மாணவர்களுக்கு கொடுக்க முடியாத பெற்றோர்களும் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சிடும். அதில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அல்லது இன்னும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9486453446. இன்னொரு நம்பரு 8903195446. நன்றி.